Hello viewers, welcome to Super Prime. 12th sum பார்க்கலாம். Find the equation of a straight line through the point of intersection of the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லைனுடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் பைசெக்டிங் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட். இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா பைசெக்ட் பண்ணுதான் ஒரு லைன் செக்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பைசெக்ட்னா அந்த லைனை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5, -4ன்னு சொல்லிட்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து -7, 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக தான் போகும். ஸோ பைசெக்ட்னா அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது மிட் பாயிண்ட் வழியாக தான் அந்த லைன் போகும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கான இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இதோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே இன்னொரு பாயிண்ட்டும் கிடச்சிரும். அந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம் இந்த லைனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ 8x + 3y = 18 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4x + 5y = 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணணும். இப்போ இதுதான் சின்ன நம்பராக இருக்குது 3ம் 5. அப்போ ஒய்யை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 8s are 40x + 5 3s are 15y = 5 18s are பார்த்தீங்கன்னா நமக்கு 18 × 5, 5 8s are 40, பேலன்ஸ் 1, 5 9 90 கிடைக்கும். ஸோ 90 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 4s are 12x + 3 5s are 15y = 3 9s are 27 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சைன், அதனால எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒய்யை எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ 0ல் 2 போகாது, பார் பண்ணும்போது இது 3 ஆகும், இங்கே வந்து 10 ஆகும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா நமக்கு 8 வரும், 3ல் 1 போச்சுன்னா 2 வரும், இங்கே எக்ஸ் இருக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ், அதனால ப்ளஸில் தான் இருக்கும். = இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ் இது மைனஸ், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 0ல் 7 போகாது, இங்கேருந்து பார் பண்ணும்போது 8 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 7 போச்சுன்னா 3 வரும், 8ல் 2 போச்சுன்னா 6 வரும். ஸோ ப்ளஸ் தான் இருக்கும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன ஆகும்னா 63, இந்த 28 வந்து இங்கே டிவைடடில் வந்துடும். ஸோ 7 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 4 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். அப்போ எக்ஸ் = 9/4ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் 8x, எக்ஸ் பார்த்தீங்கன்னா 9/4 + 3y = 18. இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 18 கிடைக்கும், ப்ளஸ் இங்கே 3y = 18 வரும். நமக்கு y தான் வேணும், அதனால் 3y இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 18, இந்த 18 இந்த பக்கம் வரும்போது -18 ஆகும். அப்போ 3y = 0 வரும். y பார்த்தீங்கன்னா 0/3, இது வந்து பையில் வந்துடும். அப்போ 0/anything நமக்கு 0ன்னு கிடச்சிடும். அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இதை a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். a பார்த்தீங்கன்னா 9/4, 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம b அப்படின்ற பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டா bன்ற பாயிண்ட் கிடைக்கும். அப்போ ab வச்சு இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ பாருங்க, மிட் பாயிண்ட் ஃபார்முலா இதை நான் முதல்ல ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 5, -4 அண்ட் -7, 6. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ மிட் பாயிண்ட்டை நம்ம bன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ bன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் x1 + x2, அப்போ 5 + x2 பார்த்தீங்கன்னா -7, அப்போ இந்த இடத்துல -7/2ன்னு போட்டுக்கலாம். y1 + y2, அப்போ -4 + 6/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ b = இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைன் -/2ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் ப்ளஸ், அப்போ +2/2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், எல்லாமே நமக்கு 1 டைம் கேன்சல் ஆகிட்டு பியோடைய பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா -1, 1 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஏவும் தெரியும், பியும் தெரியும். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம பின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஏபின்ற பாயிண்ட்டை வச்சு இந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ the equation of a line
is y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு required equation கிடைக்கும். இப்போ y minus y1 பார்த்தீங்கன்னா 0 divided by y2 பார்த்தீங்கன்னா 1 minus y1 பார்த்தீங்கன்னா 0. இங்கே என்ன வருதோ அதே தான் நமக்கு இங்கே கிடைக்கும். x minus x1 பார்த்தீங்கன்னா 9/4 divided by x2 வந்து -1. இப்படி இங்கே என்ன இருக்குது -9/4 இருக்குது. இப்போ 0க்கு வேல்யூ கிடையாது இல்லையா, அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் y/1ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 4 தான் எல்சிஎம் கிடைக்கும். இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். x into 4 வந்து 4x, இங்கே மைனஸ் இருக்குது. 9 into 1 9 கிடைக்கும். இது வந்து நியூமரேட்டர் மட்டும்தான். இப்போ டினாமினேட்டர் பார்க்க போகிறோம். இதுக்கும் நமக்கு இங்கே by 1 இருக்கிறது அர்த்தம். இதுக்கும் எல்சிஎம் வந்து 4 தான் வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 into 4 வந்து 4, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 into 9 வந்து 9 கிடைக்கும். இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் 4 இருக்கிறதுனால இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா y/1ன்னா y தான் அர்த்தம். ஓகே, அப்போ 4x minus 9 divided by இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்படின்றதுனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா -13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறேன். அப்போ -13y ஈக்குவல் டு 4x minus 9 அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். எக்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ -13y இந்த பக்கம் வரும்போது +13y ஆகும். இந்த -9 அப்படியே இருக்கும். இங்கே 0 போட்டுக்கலாம். இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். therefore the required equation is அப்படி இதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 4x + 13y - 9 = 0. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.